மற்றது நண்டு ஒரு இலங்கையில் நண்டு கொத்து ரொட்டி சாப்பிட்டு பார்ப்போம். ஆ ஆ இருந்தாலும் இலங்கை என்றாலும் கொத்து தான் பாருங்க. வணக்கம். சீ ஃபுட், அதாவது கடல் உணவு கொத்து தொடங்குங்க. இப்போ இதுவெல்லாம் போட்டு செய்ய போகிறோம் பாருங்க. உங்களோட செஃப், அதாவது சமையல் அண்ணா இவர் தான். இப்போ என்ன, அதாவது கடல் உணவு கொத்து, முட்டாய் முட்டாய் இறால் இந்த ஒன்றோட கதையும் போட்டு. ஆ மற்ற இது என்னென்ன? கணவாய். சரி, கணவாய். வேற இவர் டூனா, அதாவது சூறை மீன் பொரிச்சதா? பொரிச்ச டூனா, சூறை மீன். மற்றது பிறகு கேரட், வெங்காயம், எப்படி எல்லாரும் வாங்கும். சில்லி பேஸ்ட், இது சில்லி பேஸ்ட், மிளகு, இது சோப்பு, இது ஒரு மசாலா, உப்பு எல்லாம் பாருங்க, எல்லாம் மசாலா எல்லாம் போட்டுட்டாக்கு கடல் உணவு கொத்து. இங்கே பாருங்க பஸ் தேவையான வாங்க போட்டு கொத்து. வாசம் மூக்கத்தில் இருக்குதா? வாங்க விடுங்க. குழம்பு என்ன? கோழி குழம்பா? குழம்பு உங்களுக்கு என்ன குழம்பு வேணுமோ அதுக்கு என்ன குழம்பு செய்ய சாதனலாம். என்னென்ன இது? என்னது? டார்க் சோயா, சோயா சோஸ். இது கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லையோ,
கொஞ்சம் போட்டு அதில் கார சேரமாக உங்களோட ஹோட்டலில் இந்த பாருங்க சீ ஃபுட் கொண்டு எப்படி அந்த கலர் நுகத்தை பாருங்க நல்லா இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. நல்லா கொத்து எல்லாம் வேணும் போது வந்து சாப்பிடுங்க. சரி, நீங்கள் உங்களோட வேலை எடுத்துவாங்க. வாட்டை மூக்கத்துலாம் இருக்குது அப்படி இருக்குது. நீங்கள் லைஃப்க்கு சுமார் பண்ணாலும் நாங்கள் போட்டு போய் தருவீனா பெரிய நல்ல வாசம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன சுவைச்சு பார்க்க போகிறோம். வேறு கொஞ்சம் எப்படி இருக்குமான்னு. அண்ணன் பேர் என்ன? என் பேர் வந்து ஜோயிசன். ஜோயிசனா கொத்த சுவைச்சு பார்ப்போம். இவன் கொத்து உண்மையில உறப்பு எல்லாம் கணக்கா இருக்கு. சட்டப்படி நம்ம சொல்ற மாதிரி சட்டப்படி இருக்கு. சரிதான் தரம் கடைசியில் வந்து உங்களுக்கு நண்டோட நீங்கள் சாப்பிடலாம். இப்படி வேகம் திருவோணமலை வந்தால் நீங்கள் போய் நீ சொல்லல வீடியோ இல்லை. நான் வீடியோ வந்ததில் இது அனுமதித்ததுக்கே பெரிய நன்றி. இந்த ஹோட்டலில் இந்த சாப்பாடு வீடியோ எடுக்கிறது சாப்பிட்டு பார்ப்போம் கொத்து எப்படி இருக்கான்னு. சரி, வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதானி பங்கா வந்துங்கன்னு சொன்னால் இலங்கையில் திருவோணமலை மாவட்டத்தில் இருக்கிற உணவகம் ரெகபோட் ரெஸ்டாரண்ட். இதுக்கு பக்கத்தில் வந்து திருவோணமலையில் இருக்கிற ரெகபோட்டுன்னு சொல்கிற உணவகத்தில் நிற்கிறோம். இது ஒரு பிரயோஜனமான உணவகம். அதோட உணவகம் மட்டுமில்லை, தங்குமிட வசதி மற்ற திருமண மண்டபம் எல்லாம் இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ இந்த இடத்துல உணவகமும் இருக்குது. சரியோ, அதாவது டைனிங் பண்ணுற உணவகமும் இருக்குது. நான் கூட கதைக்கிறேன்னு அது அட்டல் அடங்கான்னு யோசிப்பீங்க. இதுதான் வந்து எங்கட இலங்கையின் கொத்து ரொட்டி, அதாவது கடல் உணவு கொத்து ரொட்டி. உண்மையை சொல்லப்போனால் நண்டு கொத்து, இறால் கொத்து, எல்லா கொத்தும் இதுக்கலான் இருக்குது. இங்கே பாருங்க, நண்டு இறால் மரக்கறி, அதாவது சொல்லப்போனால் நண்டு கொத்து ரொட்டி. இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்க மாதிரி நண்டு கொத்து ரொட்டி எப்படி இருக்க மாட்டேன் சாப்பிட்டு பார்ப்போம். ரெகபோட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பாருங்க எப்படி இருக்கும். பார்க்குறது மட்டுமில்லை, சுவைச்சு பாருங்க. இந்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளுக்கு தான் முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. முக்கியமாக கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, மற்ற பீச் எல்லாம் இருக்குது. நீங்கள் பம்பலா வந்து குடிச்சு போட்டு வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு மொஜிட்டோ வேணுமென்றாலும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இது வந்து மின்ட், அதாவது புதினா. இது பாருங்க, இது மின்ட் தான். இது எலும்பிச்சை லெமன் எல்லாம் போட்டிருக்கணும். இது எல்லாத்தையும் சுவைச்சு பார்ப்போம். சரியோ, வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பினா இஞ்சாலே ஆர்டர் கொடுக்கலாம். வணக்கம், ஆர்டர் கொடுக்கலாம். மக்களை சேஃப் பண்ண நினைக்கிறேன். சரியோ, மற்றது ஆர்டர் கொடுக்கணும். எவ்வளோ நேரத்துக்கு முதல் கொடுக்கணும்? உங்கள்கிட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே கொடுப்போம். கொடுத்தா எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும்? சாப்பாடு வந்து எவ்வளோ நேரத்தில் ஆர்டர் கொடுத்து கிடைக்கும்? 15 மினிட். இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆர்டர் வந்து 15 நிமிஷத்தில் ஆர்டர் கொடுக்கலாம். பிஸி இல்லாட்டு இப்போ 10 மினிட்ஸில் 10 நிமிஷத்துலையும் கொடுக்கலாம். பிஸி டைமில் நாங்கள் ஒரு 15 நிமிஷத்தில் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அந்த டைம்ஸுக்கு கொடுக்கலாம். மொஜிட்டோவில் ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது. மது பர்கர் பான்னு அது இல்லை மொஜிட்டோ இல்லை அப்படி இல்லை. அப்படி எங்களுக்கு கார்டு பேமெண்ட்ஸ் இருக்குது. ஃபாரின் கார்ட்ஸ், விசா கார்ட்ஸ், டெபிட் எல்லா கார்ட்ஸுக்கும் நாங்கள் எக்ஸப்ட் பண்ணலாம். இல்லை, நாங்கள் இப்போ டாலர்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளலாம். வேறு இல்லை, நாங்களே சேஞ்ச் பண்ணுவோம். பிரச்சனை ஸ்பெஷல் எங்கள் சீ ஃபுட்கள் தான் ஸ்பெஷல் ஃபுட். மற்ற பன் ஐட்டங்கள் நம்மளுக்கு சம் மேரின் பர்கர் பன், ஹாட் டாக்ஸ் அதுங்க இருக்குது. சீ ஃபுட்ஸ் ஐட்டம், ஃப்ரைட் ரைஸஸ், நூடுல்ஸ், மொங்கோலியன்ஸ் எல்லா வெரைட்டிஸும் இருக்குயா.
nasi goreng. Yeah. இப்போ இதை வந்து போட்டு பார்ப்போம் சரியோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். நீங்களும் வாங்க இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட. முதல் கொத்தை கொஞ்சத்தை போடுவோம் சரியோ. இது கொத்து இதா வாசம் மூக்க துளைக்குது கொத்து. மற்றது இறால் ஒவ்வொன்றிலே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டேஸ்ட் வச்சு பார்ப்போம். மற்றது இங்கே நண்டு ஒரு நண்டு இது இதோ இது சரி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொத்தையும் வைப்போம். தக்காளியோடு சேர்த்து ஒரு கொத்தை வைப்போம். சீ ஃபுட்டில் இதெல்லாம் மற்ற டூனா உள்ளுக்கு வந்தால் இந்த டூனா மீன் இருக்குதாங்க அதெல்லாம் சேர்ந்துருக்குது. இங்கே இருக்குது டூனா இதுதான் இந்த டூனான்னு சொன்னால் அதாவது சூறை மீன். சரி முதல் உலகத்தையும் சுவைச்சு பார்ப்போம் சரி. ஏற்கனவே காட்டியிருப்பேன் இதுல என்னென்ன போட்டு வந்துடலாம். மற்ற முக்கியமாக இவர் வித்தியாசமாக இருக்கிறார் வேறு மரக்கறி. இது நண்டு இது லீக்ஸ் இது நண்டு இறால் நல்லா இது இது கொத்து எல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். மற்றது இது குக்கும்பர் சரியோ கேரட் முட்டை முக்கியமாக போட்ட முட்டை பொரியல் நிறைய இருக்குது. இங்கே வேணும் தக்காளி எப்படி செய்திருக்கணும். உழைப்பும் கணக்காக இருக்குது. அந்த மிளகு போட்டிருக்கிறோம் நல்ல காரமாக இருக்குது. மிளகுல காரம் தான் நல்லா தூக்குது. அதோட ஊற மசாலாக்கெல்லாம் நல்லா இருக்குது. இதுக்குள்ளுக்கே நிறைய கிடக்குது எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கு. ஒவ்வொரு இடத்த கொத்தவர் மாறிக்கும். ரெகபோட் ஹோட்டல் கொத்து இது டூனா அண்டா சூரை மீன். மீன் பொரியல் இருக்கല്ലോ. இந்த பொரியல் கொத்தோட சரிக்கிற சுவையாக இருக்குது பாருங்க. அதான் கரகம் லீக்ஸ் நல்லா இருக்குது. மற்றது முக்கியமான பொருளை மறக்கக்கூடாது பாருங்க. நண்டு பொரியல் நண்டு கொத்தில் நண்டு பொரியல் நண்டு கால் அவசரப்படுது நல்லா இருக்கு பொரியல் சதைய இதெல்லாம் கொத்தோட சேர்த்து வாங்க. கொத்தோட சேர்த்து நல்லா நானும் நிறைய இடத்துல போய் சொல்ல சாப்பிட்ருக்காங்க. ஆனால் ஒரு சரியான அளவிலெல்லாம் நல்லா செய்யணும். சில பேர் குழம்ப கூட பிடிக்கணும், சில பேர் உரப்பை போடணும். அதெல்லாம் சரியாக இருக்கும். மற்றது இங்கே பாருங்க கொத்தா எடுக்க வேண்டிய கொத்தண்டால் இலங்கை என்றாலும் கொத்து தான் பாருங்க. யாழ்ப்பாணம் வேண்டா புட்டு மாதிரி இலங்கை என்றால் கொத்து. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா குழம்பு. இந்த குழம்பை கிரேவி இல்லை இது குழம்பு கிரேவி. இந்த கிரேவி குழம்பை வந்து விட்டுவோம். தமிழில் குழம்பு இங்கிலீஷில் கிரேவி. இங்கே இதை விட்டுவோம். மற்றது வந்து இந்த கிரேவி எப்படி சுவைன்னு சொல்லி பார்ப்போமே. நல்லா இருக்கு. அந்த ஒரு கணக்காக இருக்கு எல்லாம். மற்றது இன்னொரு சாமான் சில்லி சாம்பல் ஏற்கனவே போட்டிருக்கு நம்ம அதுக்குள்ள. ஆனாலும் இந்த போட்ட பிறகு அந்த சுவையோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு பொழுது பாருங்க. எல்லாம் பிரட்டி இந்த உரைப்பு தான் எப்பவுமே வேணுங்க. ஒரு கறிக்கோ இன்னத்துக்கோ சுவையை கூட்டுறது சரியோ. கடைசியாக குக்கும்பார் நல்லா இருக்குன்றத விட இப்படின்னு சொன்னால்
நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த ஹோட்டலுக்கு வந்து. இந்த ஹோட்டலோட டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் எல்லாமே இதில் கொண்டு வரேன். அப்பா உண்மையில் போய் சொல்ல நல்லா இருக்கு உண்மையில். இதோட இந்த இறால் எடுத்து அசல் கடல் உணவு கொத்து திருவோணமலையாண்டால கூடுதலாக ஆக்கள் விரும்பி வந்து கடல் உணவை தான் தேடி போகிறோம். சாப்பிடுவோம் தொடர்ந்து. அதான் மொஜிட்டோ இது வந்து புதினா. இது சாப்பிட பிறகு கொஞ்சம் குடிக்கிறது. கொஞ்சம் சாப்பிடாலே ஃபுல்லாகிருமான்னு சொல்லி நம்ம நல்லா இருக்குங்க. இது செரிமானத்துக்கு நல்லா வேண்டா புதினா எல்லாம் போட்டிருக்கணும். வா நல்ல இந்த சோடா எல்லாம் சேர்த்துக்கேன். நல்ல சுவையாக கொடுக்குது. இங்கே நல்லா இருக்கு. அந்த லெமன் சோடா குடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு சுவை. இந்த சாப்பாடு செய்த அந்த செஃப் தம்பிக்கு நன்றி. நல்லா இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு நன்றி. வந்து பாருங்க நீங்கள் நேரம் சரியோ. உண்மையில் நானே திருப்பி வேற ஒன்று பண்ணி யோசிக்கிறேன். நாக்களை கூட்டிக்கொண்டு அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. வந்தால் இங்கே கூட்டிக்கொண்டு வர மாதிரி. சரி இங்கே விளத்தை முடிக்கணும். சாப்பிடுவோம். என் நண்பன் பார்த்துக்கொண்டுக்கிறான். அவ்வளோ விட்டு சாப்பிடக்கூடா சரியோ. சந்திப்பு. நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு பண்ணி சொன்னால் எந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்பு கொடுங்க. நான் உங்களுக்கு அங்கே யாழ்ப்பாணம் சரி கொழும்புலேருந்து இந்த இடத்த சுற்றி பார்க்குறது வேறு இதுகள் சுற்றுலா சம்மந்தப்பட்ட பயண ஒழுங்கமைப்புகளுக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம். யூ கேன் கண்டெக்ட் மீ to the travel experience get in Trincomalee district for a food experience, seafood restaurant. This is very famous seafood restaurant in Trincomalee. Prawn, crab, everything, and mojito. If you want to get experience, just contact me. I will put my number in description. Okay, thank you. Bye bye. சாப்பிடுவோம் வாங்க பம்பல. ரெண்டை இப்படித்தான் நடத்துது. அந்த நல்ல சதை நண்பன் நெஞ்சா இருக்கான் பாருங்க. அண்டை எடுக்கணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய நண்பர் செந்தூரனும் திருவோணமலையில் இருக்கிறார். இப்போ இவர் தான் இந்த ஹோட்டலை அறிமுகப்படுத்தி விட்டது. நான் இங்கே திருவோணமலை சம்மந்தப்பட்ட சுற்றுலாக்களுக்கு வந்து நான் தொடர்பு கொள்ளுங்க. நானும் இந்த ஹோட்டலோட அனுபவமே நான் செஞ்சுருவேன். இப்போ என்ன மாதிரி இருக்குது அனுபவம்? பக்கத்தில் கடல் இருக்கபடியா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சீ ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம். அதோட அடுத்தது பார்த்திங்க சொன்னால் இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்க சொன்னால் நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது. சல்லியம்மன் கோயில், அடுத்தது இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய லட்சுமி நாராயணன் கோயில், அது பிறகு பார்த்திங்க சொன்னால் அலஸ்தோட்டம் பீச் கார்டன், அடுத்தது என்ன சொல்கிறேன் நிறைய இடங்கள். ஒரு அவசரம் பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் செட் கூட இங்கே பக்கத்தில் இருக்குது. சாம்பல்தீவில் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு எமர்ஜென்சி நான் போகிறதுக்கு. அப்படி எல்லாமே கிட்டே இருக்கிறதால இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட் இப்போ வந்து இருந்தால் ஒரு பாயிண்டில் இருக்குது. அது வந்து டவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால அந்த அமைதியாக இருக்குது. நம்ம குடும்பத்தோட வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. முதல்ல பீச் பக்கத்தில் இருக்கிறதால அங்கேயும் போய் இருக்கலாம். அதோட வந்து என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் யாராவது டொல்ஃபின் பார்க்க போகிறீங்க அதுன்னு சொன்னால் இங்கேருந்து கூட நீங்கள் போகலாம் நேரடியாக. அப்படி எல்லா வசதியும் இங்கே இருக்கிறதால மேபி இது நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் சொல்லலாம். இந்த சாப்பாடு கொத்துலாம் எப்படி இருக்குது? இல்லை புறப்பு நல்லா இருக்கு. என்னென்னா இப்போ இங்கே சீ ஃபுட் கொத்தில் நிறைய சீ ஃபுட் தான் அதிகமாக இருக்குது. இப்போ கொத்து அதிகமாக இறால் கனவா அடுத்து என்ன சொல்கிறேன் நிறைய நண்டு எல்லாம் இருக்கிறதால வந்து பொதுவாகவே வந்து நண்டு எடுத்தால் நிறைய இடத்துல சதை வராது. பாருங்க சதை வருது. இன்னொரு விஷயத்தை நான் மறந்து சொல்ல கனவாய் இருக்குல போட்டேன் சரியோ நீ சாப்பிட்றது கனவாய் போட்டிருக்கிறோம். அந்த கனவை உங்களுக்கு காட்டி பண்ண போது அந்த கனவாயை சாப்பிட்டு காட்ட வந்துட்டேன். கனவாய் நல்லா இருக்கு. மசாலாவோட சேர்த்து நல்ல சுவை. ஆனால் இதே போர்ஷன் இது ஒரு ஃபுல் எடுத்தால் அப்படி தான் இருக்கும். அப்படியா ஒரு ஃபுல் நீங்கள் சீ ஃபுட் கொட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் இதே அளவு இதே மாதிரி இறால் நண்டுகள் எல்லாம் போட்டு உண்மையில் சும்மா சாப்பிட்டு வயிறு உங்களுக்கு நண்டு இறால் எல்லாம் இருக்குது. சரி நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவோம். டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டுருவோம். சரியா நன்றி. இவன் வந்து நில்லுங்கக்கா வணக்கம்.
வேறான் வந்து செஃப் சமைச்சவர். நல்லா இருந்த சாப்பாடு தம்பி. நன்றி தம்பி, உண்மையில் நல்லா இருந்தது. உங்களோட ஹோட்டல் இதெல்லாம் நல்லா இருந்தது. வந்து தங்கி சாப்பாடு அதெல்லாம் நல்லா இருந்தது. கட்டாயம் ரிஹிபுட் ஹோட்டலுக்கு வந்து பாருங்க. மற்றது இங்கே வரவேற்பு பண்ணின அக்கா நிற்கிறா, அக்காவுக்கும் நன்றி. மற்றது இங்கே உள்ளுக்கு எல்லோரும் நிற்கிறா. நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். பார்க்கிங் வசதி தாராளமாக இருக்குது. அங்கே பாருங்க. இங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. பாருங்க, லைட் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்குது. நான் ட்ரோனில் காட்டுறேன். அது பிரச்சனை நேற்று எடுத்தவன் போன. சரி, இப்போ என்னென்னா திருமண மண்டபத்துக்கு போகிற வழியில் இருக்க இடத்த பாருங்க அப்படி இருக்குன்னு. இதுதான் வெட்டிங் ஹால், திருமண மண்டபம். என்ன வீட்டுக்குள்ளுக்கு அது என்ன வேற முளைச்சிருக்கு. அப்பா நல்ல வடிவாக இருக்க. சின்ன மினி ஹாலா உள்ளுக்கு இருக்கோ. இதா பாருங்க, இது என்ன பர்த்டே அது இது சின்ன ஃபங்க்ஷன் செய்கிறோம். வீட்டுக்குள்ளுக்கு ஆனது என்ன வரும். நல்லா தான் இருக்குது. வேணண்டா இந்த திருமண மண்டபத்துக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். இது எப்படி என்ன இந்த ஹோட்டலில் இருக்க திருமண மண்டபம் கிட்டத்தட்ட 8 டேபிள்ண்ணா, 12 டேபிள், 120 பேர் உள்ள இருக்கலாம். எல்லாமே 120 பேர் இருக்கலாம். உங்களுக்கு கூட பேருன்னு சொன்னால் அதுக்குரிய ஒழுங்கமைப்போ செய்வினோம். நீங்கள் வெளியிலன்னு சொன்னால் இந்த இதுக்கு வெளியிலையும் இருக்கலாம். அதையும் காட்டுறேன். இதான் வந்து இந்த உங்களோட டேபிள் ஒழுங்கமைப்போல் பாருங்க, நல்லா இருக்குது. நல்ல இது நீங்கள் வந்து நீங்கள் இவரோட ஹோல் பண்ணி கதைச்சு முதலே புக் பண்ணி கேட்டரிங் சர்வீஸ்லாம் எல்லாம் செய்வினோம். நல்ல ஒரு அமைப்பில் செய்திருக்கேன் பாருங்கள். கூரை இதெல்லாம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் திருமண மண்டபத்தின் சாப்பிட்ற இடம். மற்ற ஆக்கள் இருந்து திருமணத்தை ரசிக்கிற இடமும் இதுதான். இதுதான் வந்து திருமணம் நடைபெற அந்த மேடை ஸ்டேஜ் வந்து செட் பண்ணிக்கணும். அது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்களால செட் பண்ணப்படும். நீங்கள் விரும்பினா இவியலோட தொடர்பட்டாலும் இவியல் வந்து உங்களுக்கு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய அந்த டீமை ஒழுங்குபடுத்திவிடும். நேரடியான சமையலை நீங்கள் பார்க்கணும்னா லைவ் கிச்சனும் இருக்காம இங்கே. இது வந்து உள்ளுக்கு கூட பேர் உங்களுக்கு கூட பேர் வந்தால் இதுலேயும் வந்து மேசை எழுதல் போட்டு நல்லா ஒழுங்கமைப்போ செய்வினோம். வெளியிலையும் நினைனோம் இரவு நேரம்ண்டா. அப்படி பகல் ரெண்டாலுமே இல்லை ஒரு வெயிலுக்கு மறைப்பான நல்ல இதாக போட்டு செய்வினோம். நல்ல ஒரு இடத்துல இருக்குது பாருங்க. நல்ல ஹோட்டல்னு சொல்கிறதோ நல்ல ஒரு வீடு மாதிரி இருப்பாங்க, நல்லா இருக்குது. இதான் 3 நட்சத்திர வடிவமைப்பில் இருக்குது. வெளியில் வேகும் நல்லா நீல நிற லைட் போட்டு நல்லா வடிவாக இருக்குது. நல்ல இந்த அமைதியான உணர்ச்சியாக கொடுக்குறாங்க. கொசுவோ இதுவையும் காண கிடைக்கலாம். இங்கே பின்னுக்கு வந்து ஒரு தோட்டமாக நீங்கள் தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம். பாதுகாப்பான ஒரு இடம் பாருங்க. அப்படியே லைட்டினிங் நல்லா இருக்குது. இரவில் உண்மையில நல்லா இருக்குது. மற்றது இவையல்கிட்ட கேட்டரிங் வேறு எல்லா வகையான இதையும் இருக்குது. நீங்கள் முதலே புக் பண்ணுறேன்னு சொன்னால் இவன்ட்ட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தொடர்பு கொள்ளுங்க. சரியோ, நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா இரவில் வந்து இந்த கதைக்கிறதுக்கு மாதிரி அந்த இயற்கையோடு சேர்ந்த ஒரு சின்ன ஒரு கதிரை மாதிரி செய்து வச்சுக்கணும். நல்லா இருக்குது இந்த இடம் பாருங்க. எங்கே இருக்குது செடிப்பழம் காய்ச்சிருக்கா அக்கா சொல்கிறா. பின்னைக்கு இருந்து இந்த பாருங்க அதில் ஒரு கெஸ்ட் வந்திருக்கா. தம்பி என்ன நித்துற?